வேணா இது என்னதான் கீழெல்லாம் வீடு இருக்கா? இல்லை தண்ணி கலக்கு சம்பு உங்கள் வீட்டிலலாம் பழைய காலத்தில் இந்த பவுல்லாம் இருக்குங்களா? உடச்சி வச்சு அதே தான் நான் நினச்சேன். பழைய தட்டை எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்கிட்டு மியூசியமில் என்ன வைக்கன்னு தெரியல. இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே சைனாவில் சைனா நெதர்லாண்ட்ஸ். எல்லாமே உடஞ்சது இருக்கு. ரைட்டிங் இருக்கு பாரு. ரைட்டிங் கல்வெட்டுகள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு பார்க்கணும். எந்த லாங்குவேஜ்? இந்த அரபிக்லாம் இருக்கு பாரு. சவுத் அரேபியன் ரைட்டிங். இங்கே வா, அங்கே வா. இங்கே பெருசாக இருக்கு, பெருசாக இருக்கு. எழுது எழுது. ஸ்டேஜில் எல்லாரும் நீ எழுதுறா பார்ப்பாங்க. எழுது. அங்கே உட்காந்துருக்காங்க பாரு பார்க்குறேக்குன்னு. ஒரே அடியில் எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடும். என்ன எழுதிட்டு இருக்க? இப்போதான் மேக் வந்திருக்கேன். லேவ நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேக் கூட ஓகே. லேதான் அசீம் பைட்ஸ்ன்னு எழுதுறதுக்குள்ள நான் தமிழ் எழுதிடுவேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கான்ஃபிடென்ட். செகண்ட் மைக் தானே அதான் புள்ளி வைக்கிறியோ? தரமாட்டுக்கா? கிளாஸ் தரமாட்டுக்கா? வரேன். தந்துட்டா. அதே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கான். வரதுக்கு என்ன அவளுக்கு? கேமல் மில்க் வாங்கியாச்சு. உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சிருக்கோம். கொஞ்சம் நீட்டாக இருக்கு. யாருக்கெல்லாம் வேணும்? வேண்டாம். சரி நானும் கொஞ்சம் முடியும்.
என்ன எனக்குலாம் வேணாம். அது 3 கப் எடுத்துட்டு வந்திருக்கல 2 ஒன்று ஒருத்தன் அதுலேருந்து குடிப்பான். அதுலேருந்து ஐ டோன்ட் வாண்ட் தட். ஸ்கூமி என்ன வாசடிக்கு பால் மாவு பால் மாவு போட்டு தந்தாங்களோ? கடு கடு ஊற்று. நான் கட்டிங்கண்ணா எனக்கு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் காலம் லைட்டாக போதும். திக்காக இருக்கு. நான் பாலே குடிக்க மாட்டேன். அப்படியா? கேமல் பால் குடி. குடி. எனக்கு வேண்டாம். சீனி அப்போ எனக்கு சீனி கிராப் ஒன் பாயா? அதில் போடு. அங்கே தான் இருக்கு ஃப்ரீயா? வியர்ட் டேஸ்ட். நல்லா இல்லையா? வேற மாதிரி இருக்கு. நார்மல் பால் மாதிரி இல்லைல்ல. அதான் இது பச்சை பால். காய்ச்சல் இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. ஜஸ்ட் பேஸ்டரைஸ் பண்ணி அப்படியே தந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடியா போடு. இல்லையா? இருந்துச்சுன்னு நீ போடலையா? என்ன சீனி பால் லைட்டாக கூடின மாதிரி இருக்கு இதில் எங்கள் கப்பில். ஏ பறக்கத்து கப்புக்கு பறக்கத்து பிஸ்மில்லா சொல்லிட்டியோ அடிக்கும் போது. யூடியூப்பில் அப்படியே வரும். எல்லாரும் நீ பூமர் நினைப்பாங்க, பார்த்துக்கோ. உண்மைரா How can we understand that language? You know English? हिंदी किधर से? बांग्लादेश और पाकिस्तान? बांग्लादेश. பங்களாதேஷ். நல்லா கிளியராக தெரியும். இன்னைக்கு ஸ்கை வந்து இதாக இருக்கும், ஃபாக் இருக்கும். பார்க்கனால வந்து நல்லா அழகாக தெரியும். பிரைட்டாக தெரியும். ஆமாம், நேராக போகுதுன்னா முன்னாடி வந்து ஒரு சைடில் போகும். கைஸ், இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஜித்தா வாட்டர் ஃப்ரண்ட் பீச். இது வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஃபவுண்டைன் வந்து இந்த பீச்சில் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் குளிருது, அதனால தான் இங்கே வந்து பீச் சைடு வந்து ரொம்ப குளிருது. ஜித்தாவில் வந்து நார்மலாக அவ்வளோ குளிர் இல்லை, 25 டிகிரியில் இருக்குது. இவ்வளோ ஹைட்டுக்கு எப்படி போகுது? பெரிய மோட்டர் வச்சுருப்போம். என்ன ஒரு பெரிய பில்டிங் அளவில் இருக்குது. கைஸ், இந்த ஃபவுண்டைன் நேம் பார்த்தீங்கன்னா கிங் ஃபஹத் ஃபவுண்டைன். இது வந்து 312 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு போகுது. கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் இல்லை, ஒரு 1/4 கிலோமீட்டர் அந்த மாதிரி சொல்லலாம். சரியான ஹைட்டு. ஆனால் அந்த வீடியோவில் தெரியுதும் தெரியல, நேரில் பார்க்கும்போது செம்ம ஹைட்டாக போகுது. 1980 இது வச்சுருக்காங்க. அப்போ வைக்கும்போதே வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. இது வச்சது வந்து கிங் ஃபஹத் பின் அப்துல் அசீஸ் அவர் தான். நான் கூட இப்போ தான் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், பட் அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க. பட்டை மாட்டிக்கிச்சு பாவம். வாவ் வாவ். டிங் 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 டிங்.
ப்ரோ வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. இங்க பாரு தண்ணி வருது. இது என்னது? இது வந்து சிவேஜ் சாக்கடை. இங்கே பின்னாடி உள்ள பில்டிங்கு ஹோட்டல் எல்லாம் வர தண்ணி தான். அதெல்லாம் கடலில் தான் வந்து கலக்குமா? ஆமாம், இங்கே வந்து ஃபுல்லாக அதனால தான் ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மாதிரி தான் கேம் பண்ணுறானுங்க போல என்ன? தண்ணி தான் அங்கே போய் ஃபவுண்டன்லேருந்து மேலே சாக்கடை தண்ணி தான் மேலே இருந்து கீழே வருது போல. அங்கே ஒரு ஃப்ளைட்டு போகுது ஃபவுண்டைன் பக்கத்தில். 300 அடிக்கு 300 மீட்டர்லையா ஃப்ளைட்டு பறக்கும். ஃபவுண்டனுக்குள்ளே போயிட்டு இப்போ வெளியே வருது பாரு. அது பின்னாடி போகுது ஆக்சுவலாக. பின்னாடி அது இன்னும் மேலே தான் பின்னாடி இருக்கிறனால அப்படி இல்லை. ஜஃபர் இப்போ ஜஃபர் வந்து நம்ம ஊரில் பட்டம் மாதிரி இங்கே பட்டத்துக்கு ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜஃபர் மரத்துலலாம் இங்கே ஏற முடியாது. நீ என்ன ஊர் நினச்சியா? பின்னாடி இருந்து போலீஸ்காரன் வந்து மண்டையில் தட்டிடுவான். அந்த தான் நிற்கான். அது வராது. அது இப்படி இப்படி சுற்றி இருக்கு மேலே. தெரியலையே. ரேண்டம் தான். அப்படி அப்படி லூஸ் லூஸ் விட்டு எடுத்துட்டே ஆஹா 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 அந்த பொண்ணு அடுத்த ஆளா வந்து சிக்க வைக்க போகுது. இதுல மரத்துக்கிட்ட தான் வந்து பட்ட விடுவீங்களா? இவ்வளோ இடம் இருக்கு, மரத்துக்கிட்ட வந்து பட்ட விட்டுட்டு இருக்கோம். மாப்பிள்ள பாக்குறான், ஐயோ நம்ம பட்டத்தை கிழிச்சிரும் அப்படின்னு. ஜஃபர் லூஸ் விட்டு லூஸ் விட்டு லூஸ் விட்டு. அந்த அதை போய் பிடிச்சிக்கோ. அத்துட்டு அது திருப்பி மாட்டிக்கலாம்.